வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. குடுத்துருக்க எல்லாம் 75 மார்க்குக்கு நம்மளுக்கு ஜிகேல எத்தனை யூனிட் குடுத்துருக்காங்களோ, அத்தனை யூனிட்டுக்கும் சேர்த்து முக்கியமான 100 பாடங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணி நம்மளோட சேனல்ல குடுத்துட்டுருக்கோம். ஏன் அப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம்? அதனால என்ன யூஸ்? எப்படி அதுல 75க்கு 65க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்றது எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நானு நெறைய இடங்கள்ல சொல்லியாச்சு. அதனால நீங்க இந்த 100 லெசன்ஸ் படிச்சாலே போதும். தாராளமா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த 100 லெசன வந்து எப்படி ஈஸியா படிக்கிறது? எப்படி ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துட்டு, டக்குன்னு ரிவைஸ் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல முன்னாடி இருக்கிற ஸ்டடி பிளானு இந்த மாரி வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். அத வந்து நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆவீங்கன்றதுக்காக தான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ வச்சும் நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க இந்த மாரி நோட்ஸ் எடுத்துட்டு படிக்கும்போது ரிவிஷன் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க மேத்ஸுக்கும், தமிழுக்கும் டைம் வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம பாக்குறது ஆல்ரெடி வந்து பாலிட்டில இருக்க முக்கியமான லெசன் எல்லாமே நடத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து ஹிஸ்டரியில பார்த்துட்டுருக்கோம். கிங்டம் எல்லாமே முடிஞ்சது. அதாவது பேரரசுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். 1 பார்ட் 2 பார்ட், 3 பார்ட் கூட அதுல போட்டிருப்பேன். அது எல்லாமே நீங்க போய் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹிஸ்ட்ரின்னு வந்துருச்சுன்னா, இந்த எல்லா அரசுகள்லயும் கிங்டம்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் அடுத்து மத்ததுலருந்து கொஸ்டின் வரும். அதனால நீங்க அது எல்லாமே படிக்க வேண்டியது அவசியம். குப்தர்கள் மட்டும் அதுல விட்டு போயிருக்கும். அதோட நோட்ஸ் மிஸ் ஆயிருச்சு. அது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த வீடியோ போட்டுறேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற முக்கியமான ஹிஸ்டரி லெசன்ஸ். இதுல வந்து வால்யூம் 2ல இருக்கிற லெசன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். வால்யூம் 1ல வந்து ஒரே ஒரு லெசன் இருக்கும். அதையும் நான் எடுத்துர்றேன். வால்யூம் 2ல வந்து 4, 5 லெசன் வால்யூம் 2ல ஃபுல்லாவே படிக்க வேண்டி வரும். அதனால ஃபர்ஸ்ட் வால்யூம் 2வ பார்த்துருவோம். ஆக்சுவலா அது வந்து 10த்ல வந்து 6த் லெசனா இருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். டைட்டில்லே இந்த லெசனுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஆங்கில ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிடிக்காம, அதுக்கு எதிரா இந்தியா முழுக்க கிளர்ச்சி நடந்துச்சு. ஆனா இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சு? பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் செஞ்ச விஷயங்கள் பிடிக்காம, ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த கிளர்ச்சிகள பத்தி மட்டும் இதுல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஆங்கிலேயர்கள எதிர்க்கணும், எதிர்க்கிற எண்ணமும், தைரியமும் முதல்ல தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தான் வந்திருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, திருநெல்வேலி நெற்கட்டும் செவல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் பூலித்தேவர். அவர பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அடுத்தது அந்த காலத்துல பாளையங்கள் அப்படின்னு வந்து நெறைய பிரிச்சிருப்பாங்க. இன்னமுமே தமிழ்நாட்டுல அதுவும் மதுரை சைடெல்லாம் நெறைய பாளையம், பாளையம்னு ஊர் இருக்கும். இந்த பாளையங்கள் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பகுதி, இல்ல ஒரு ராணுவ முகாம்னு சொல்லலாம். இல்ல ஒரு சின்ன அரசு, சிற்றரசுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பாளையம்னா என்ன? அப்படிங்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட பகுதிய மட்டும் பிரிச்சு சொல்றது தான் இது. இல்ல ராணுவ முகாம் இருக்குது. இல்ல சிற்றரசு. இந்த 3மே வரும். அடுத்தது பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரர்கள ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, போலிகார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது இல்லையா? அதனால இவங்கள பூரா போலிகார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இவங்கலாம் யாரு? இந்த போலிகார் யாருன்னா, பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய பேரரசு. அந்த பேரரசு யாரு? இப்போதைக்கு பிரிட்டிஷ். அவங்களுக்கு கப்பம் கட்டுற ஒரு குறுநில அரசு அப்படின்றது இது. அதுக்கு முன்னாடியே ஆனா உருவானது தான் அந்த பாளையக்காரர் முறை. ராஜாக்கள் காலங்கள்ல நம்ம இந்திய ராஜாக்கள் ஆட்சி பண்ணும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன நிலங்கள வந்து ராணுவ சேவைக்காக தரும் பரிசுன்னு போட்டிருக்கேன் பாருங்க. பாளையங்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு பகுதிய வந்து பிரிச்சு அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த ஊதியத்துக்கு பதிலா வந்து நிலங்கள தான் குடுப்பாங்க. இப்ப இந்த ராணுவ சேவையில யாராவது ஒருத்தர் வந்து நல்லா சிறப்பா ஆற்றியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பகுதிய பிரிச்சு குடுத்துருவாங்க. அது இனிமேல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பகுதியவே குடுத்துருவாங்க. இல்ல ஒரு சில நேரம் நிர்வாகம் பண்றதுக்காக ஒரு பகுதிய பிரிச்சு குடுத்து, இத நீங்க பார்த்துக்கோங்க. இதுல வர்ற வரி வசூல்கள வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நீங்க குடுக்கணும். அந்த மாரி பிரிச்சு குடுப்பாங்க. அதுதான் பாளையக்காரர்கள். 1529ல விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த பாளையக்காரர் முறையவே அறிமுகப்படுத்துறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஸ்வநாத நாயக்கர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறார். நாயக்க முறையை தோற்றுவித்தவர் யார்? அப்படின்னு கேட்டாலும் இவர்தான். அதே மாரி பாளையக்கார முறையை தோற்றுவித்ததும் இவர்தான். இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர்.
மதுரை விஸ்வநாத நாயக்கர் தான். எப்பயுமே இவர சொல்லும்போது அவரோட அமைச்சர் அரியநாதனையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவர் தான் இதுல முக்கியமான பங்கு ஆற்றியிருப்பாரு. இந்த பாளையக்காரர் முறைய உருவாக்குறதுல, அறிமுகப்படுத்துறதுல. பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர், அவரோட அமைச்சர் அரியநாதனோட துணையோட. மொத்தம் அந்த காலத்துல எத்தன பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, 72 பாளையங்கள் இருந்ததா வந்து குறிப்பிடுறாங்க. இதுலயும் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் தான் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. அந்த பாளையத்த தான் இந்த கட்டபொம்மன், இவங்க புலித்தேவர்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இது இது கூட இன்னொரு கொஸ்டினும் தகவலும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல பாளையக்காரர் முறைய அறிமுகப்படுத்தினது தான் விஸ்வநாத நாயக்கர். அதே இது இந்திய அளவுல, நம்ம இந்திய அளவுல முதல்ல பாளையக்காரர் முறைய அறிமுகப்படுத்தினது யாரு? அப்படின்னும் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இந்திய அளவுல பண்ணது வந்து பிரதாபருத்ரன். பிரதாபருத்ரன்ற மன்னன். இவர் வந்து ஒரு காகதிய மன்னர். காகதிய அரச வந்து இருந்துச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? காகதிய மன்னன் தான் இந்த பிரதாபருத்ரன். இவர் தான் இந்திய அளவுல வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்திய அளவில் முதலில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டா பிரதாபருத்ரன் சொல்லணும். தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டா விஸ்வநாத நாயக்கர்ன்னு சொல்லணும். புரிஞ்சிருச்சா தெளிவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னும் நம்ம இன்ட்ரோடக்ஷனே தாண்டல. புக்ல குடுத்துருக்க இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு இருக்கு. காவல் காக்கும் கடமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படிக்காவல்ன்னு சொல்லுவாங்க. இல்ல அரசு காவல், இல்ல காவல் பிச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த காவல் காக்கும் கடமைக்கு இத்தன பேரு. படிக்காவல், அரசு காவல், காவல் பிச்சை. இப்ப ஆற்காடு நவாப்புக்கு கர்நாடக போர்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, கடன் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி உள்ள வருது? இந்த கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி. இவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக இங்க வந்து இருந்தவங்க. என்ன ஆகும்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து வட்டிக்கு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இவங்க கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. அப்ப இவங்க வந்து ஒரு பிசினஸ் மேன் இல்லையா? இங்க வந்த இடத்துல எல்லாரையும் வட்டிக்கு குடுத்து, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அப்படி ஆற்காட்டு நவாப் வந்து கர்நாடக போர்ல தோத்த உடனே அவருக்கு கடனா பணம் குடுக்குறாங்க. அப்போ அந்த பணத்துக்கு வட்டிய வசூலிக்க போகும்போது, அந்த நவாபால குடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, அ இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணிருவாருன்னா, ஆல்ரெடி அவருக்கு கீழ இருக்கிற ஒரு பகுதிய, இந்த பகுதியில வந்து வரி வசூல் பண்ணி நீயே வச்சுக்கோ! அப்டின்றத கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட ஒப்படைப்பாரு. இப்ப என்ன ஆகும்னா, இந்த வரி வசூலுக்கு செய்ற உரிமைய வந்து நேரடியா கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கிறது. இப்பயுமே அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? இப்ப யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. அத போய் கேட்க போம்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம் "இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லப்பா. ஆனா எனக்கு வந்து இன்னொருத்தன் இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் குடுக்கணும். நீ வேணா அவன்கிட்ட வாங்கிக்கன்னு" சொல்லி நம்ம ஏத்து விடுவோம். நம்மளோட கடன மத்தவங்கட்ட வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் ஆர்காட் நவாப் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு உரிமை கிடைச்சது. இத்தன நாளும் வெறும் பிசினஸ் மேனா உள்ள இருந்தவங்களுக்கு, நம்ம மக்களையே மிரட்டி வரி வசூல் செய்ற உரிமை கிடைச்ச உடனே, இவங்களோட எண்ணம் மாற ஆரம்பிக்குது. அப்ப மக்கள் கிட்ட நேரடியா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வரி செலுத்த மாட்டேன். நான் எதுக்கு இப்ப 3வது ஆள்ட்ட போய் இப்போ நம்ம நம்ம கதையவே நீங்க எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து கடன் குடுத்துருக்காரு. என்கிட்ட வந்து கேட்குறாரு. நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிக்கிறேன் சொல்றேன். அப்ப அவரு போய் என் ஃப்ரெண்ட மிரட்டுறாரு. அப்ப மிரட்டுன உடனே என்ன பண்ணுவான் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? "நான் உன்கிட்டயா கடன் வாங்குனேன்? அவன்கிட்ட தானே வாங்குனேன். நான் அவன்கிட்ட குடுத்துக்கிறேன். நீ என்ன வந்து மிரட்டுறதுன்னு" கண்டிப்பா கேட்பான் இல்லையா? அதே கத தான். ஆற்காடு நவாப் வந்து அவரால கடன் கட்ட முடியாம கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து ஏத்து விடுறாரு. அப்ப இவங்க போய் அவங்கள மிரட்டும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு எதுக்கு நாங்க வரி கட்டணும், வட்டி கட்டணும், வரி செலுத்தணும்? நான் எங்க ராஜாவுக்கு பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லி எதிர்த்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்க நடந்த கிளர்ச்சி தான். இந்த பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்கள கிளர்ச்சியாளர்கள்ன்னு சொல்லிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. போராட்டம் பண்றாங்க, புரட்சி பண்றாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட்டவே எதுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுறாங்கல்ல, இப்ப எல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே. அது மாதிரி திருப்பி விட்டு தான் ஒவ்வொருத்தரையும் பெரிய ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்த ஒவ்வொரு தமிழர்களையா நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்ட சேர்ந்தவர்கள பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வர்றது பூலித்தேவர் புரட்சி. பூலித்தேவர் தான் முதல்ல
ஆங்கிலேயர்கள எதிர்த்தவரு. 1755ல இருந்து 67 வரைக்கும் இவரோட பிரச்சனை நடக்குது. 1755ல மாபூஸ் கான் அப்படிங்கிறவரு. இந்த மாபூஸ் கான் யாரு அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாபோட சகோதரர். அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி பூலித்தேவர் சொல்லி விரட்டிடுறாரு. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆற்காடு நவாப் கிட்ட, "என்னப்பா நீ தான் வாங்கிக்கிற சொன்ன, பாரு இந்த பூலித்தேவர்ன்ற ராஜா கட்ட மாட்டேன்னு சொல்றாருன்னு" வந்து சொன்ன உடனே, "அப்படியா?" ஆற்காடு நவாப் என்ன செய்றாரு, அவரோட தம்பிய மாபூஸ் கான, "நீ நீ கூட போ. போயி அ பிரிட்டிஷ்காரங்கள்ல ஹெரான் அப்படிங்கிற ஒருத்தர் வரும். அவரோட தலைமையில ஒரு படையே போயி பூலித்தேவர மிரட்ட போறாங்க. நீ எப்படி கட்ட மாட்டேன்னு சொல்லலாம்? நான் சொல்லி தானே அவன் வந்து கேட்குறான். நீ குடுக்கணும்லன்னு" சொல்லி மாபூஸ் கான் கேட்கறதுக்காக போறாரு. இப்ப மாபூஸ் கானும் பிரிட்டிஷ் தலைமையிலேருந்து ஹெரானும் ஒரு படையோட போறாங்க. பூலித்தேவர் மாட்டேன்னு சொன்னா, அவர அடிச்சு, அடக்கி நாட்டையே கைப்பத்தி வரணுன்ற எண்ணத்தோட. ஆனா, அ ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே என்ன ஆயிரும்னா, அங்க வந்து பூலித்தேவரோட படைய பத்தியும், பூலித்தேவரையும் கேள்விப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம வந்து அளவான படையோட வந்துட்டோம். கண்டிப்பா வந்து இப்ப நம்ம போனோம்னா மாட்டிக்கிருவோம். நம்ம வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, திரும்பி வந்துருவாங்க. படையே எடுக்காம திரும்பி போயிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்டிருக்கேன் பாருங்க. "நீ எப்படி போயிட்டு எதுவுமே பேசாம திரும்பி வரலாம்ன்னு" சொல்லி ஹெரான வந்து பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. ஹெரான் மேல கோவத்துல ஹெரான வந்து பணி நீக்கம் செஞ்சர்றாங்க. இப்ப இந்த விஷயம் பூலித்தேவருக்கு தெரிய வருது. ஓகே நம்ம மேல அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அதுவும் பெரும் படைய திரட்டிட்டு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாருன்னா, இவரு ஒரு பாளையக்காரர் தானே. இப்ப இவரு என்ன பண்றாருன்னா, இவரு அதே மாதிரி நெறைய பாளையக்காரர்கள இவரு கூட ஒண்ணு சேர்க்கிறாரு. அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்காக. பாருங்க நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களா இருந்த மியானா, முடிமையா, நபி கான் கட்டாக். இவங்க எல்லாமே பாளையக்காரர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. ஆனா, இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணவே மாட்டார். அது யாருன்னா, சிவகிரி பாளையக்காரர்கள். சிவகிரி பாளையக்காரர்கள் தான் எப்பயுமே யாருக்குமே சப்போர்ட்க்கு வரமாட்டாங்க. இவங்க பிரிட்டிஷ்க்கு ஆதரவாவே இருப்பாங்க. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து நம்ம தமிழ்காரங்களுக்கே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ராமநாதம், புதுக்கோட்டை அதே மாதிரி இவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வரமாட்டோம்ன்னு சொல்லாம தலையிடாம ஒதுங்கிருவாங்க. தலையிடவில்லை. நாங்க எதுக்குப்பா இந்த பிரச்சனையில உங்க பிரச்சனைய நீங்க பார்த்துக்கங்கன்ற மாரி ஒதுங்கிருவாங்க. சிவகிரி பாளையக்காரர்கள் நான் உதவ மாட்டோம்னே சொல்லிருவாங்க. மைசூர் அலி என்ன ஆகும்னா, மைசூர் அலி ஹெல்ப் பண்ற ஐடியால தான் இருப்பாரு. ஆனா, அவருக்கு அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய இந்த பக்கம் மராத்திய போர் நடந்துட்டு இருக்கும். அந்த மராத்திய போர்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு பூலித்தேவருக்கு இவரால ஹெல்ப் பண்ண முடியாது. அடுத்தது இப்ப என்ன ஆயிருதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் அம் அ யாரு பூலித்தேவர் வந்து ஆளுகள எல்லாம் திரட்டிடுறாரு. அவங்களும் திரும்ப வர்றாங்க. இப்ப மாபூஸ் கானுக்கும், பூலித்தேவருக்கும் இடையில களக்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. இது ரொம்ப முக்கியம். திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற களக்காடு. அங்க நடந்ததுனால தான் இது களக்காட்டு போர் அப்டின்னே பேரு. இந்த களக்காட்டு போர் எப்ப நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1755ல நடக்குது. மாபூஸ் கானுக்கும், பூலித்தேவருக்கும் இடையில நடக்குது. என்ன ஆகும் அப்டின்னா, இவரு வந்து மாபூஸ் கான் நம்ம தான் பெரிய படையோட வந்திருக்கோமே அப்டின்னு நெனப்பாரு. ஆனா சடனா பூலித்தேவருக்கு 2000 படை வீரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிருவாங்க டக்குன்னு. வந்த உடனே என்ன ஆயிரும்னா, பூலித்தேவர் தான் இப்பயும் வின் பண்ணிருவாரு. மாபூஸ் கான் தோத்து போயிருவாரு. இப்ப இந்த ஆற்காடு நவாப் சார்பா 2வது என்ன பண்றாங்கன்னா, யூசுப் கான்னு ஒருத்தர் வராரு. பூலித்தேவர அட்டாக் பண்றதுக்கு. பூலித்தேவர கைப்பற்றுறதுக்கு. இந்த யூசுப் கான் சாதாரணமான ஆள் கிடையாது. பயங்கரமான ஒரு வீரர். கான் சாஹிப்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இவர் எப்படி அழைக்கப்பட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, அவர் தான் மருதநாயகம். மருதநாயகம்னு அழைக்கப்பட்ட ஒரு ஹிந்து தான் யூசுப் கானா மாறி, பின்னாடி கான் சாஹிப்ன்ற பேர்ல வந்து அப்ப 3ல எது குடுத்தாலும், யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் எது குடுத்தாலும் ஒரே ஆள் தான். நம்ம நெறைய கமல் வந்து படம் எடுக்குறாரு மருதநாயகம் கதையன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இவரு தான். ஏன்னா, அவ்வளவு ஒரு வீரர் அவரு. அவரு வந்து 1760ல இந்த பக்கம் அட்டாக் பண்ண வராரு. அதுக்கு முன்னாடி இருந்தே தான். அ கிட்டத்தட்ட 1759ல நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற கோட்டைய முற்றுகையிடுறாரு, கைப்பற்றுறாரு. அடுத்தது 60ல வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படின்னு ஒவ்வொரு கோட்டையவா பிடிக்கிறாரு. ஏன்னா கோட்டைகள் தானே இவங்களோட பாதுகாப்பே. அந்த கோட்டைகள பூரா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் பகுதியா தான் புடிச்சுக்கிட்டே வருவாங்க.
புடிச்சுக்கிட்டே வந்தவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கட்டத்துல பாளையக்காரர்கள் வந்து 64ல நெருக்கி ஜெயிக்க வந்துருவாரு யூசுஃப் கான். அப்ப வந்து இந்த பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு. 1000 தான் இருந்தாலும் அவரும் நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவர் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, "இனிமேல் நீ இத பண்ணக்கூடாது. நீ இத செய்யக்கூடாது. அப்ப நீ வந்து ஒத்துழைக்கணும்ன்றதெல்லாம்" பேசி நல்லது தான் செஞ்சிருப்பாரு. ஆனா, இத வந்து பிரிட்டிஷ் ஏத்துக்க மாட்டாங்க. "ஒண்ணு நாங்க வந்து அவன கண்ட்ரோல் பண்ணி கொன்னுட்டோ, இது பண்ணியோ தூக்கிட்டு தானே வர சொன்னோம். நீ ஏன் பேச்சுவார்த்தை யார கேட்டு நடத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க, பேச்சுவார்த்தை நடத்தியதால் நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அவ்வளோ ஒரு வீரனவே பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே காரணத்துக்காக தூக்குல போட்டுர்றாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா, மொத 64ல 61ல கோட்டையெல்லாம் கைப்பற்றினாங்க. 64ல யூசுஃப் கான வந்து தூக்குல போட்டதுக்கு அப்புறம், மறுபடியும் வந்து பூலித்தேவர் நாட்ட கைப்பற்றுறாரு. ஆனா, 1767ல கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவரு ரொம்ப மோசமானவரு. நெறைய பேர வந்து இவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். 1767ல 3 வருஷத்திலேயேவும் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பூலித்தேவர தோற்கடிச்சுருவாரு. அப்ப பூலித்தேவர தோற்கடிச்சது யாருன்னு கேட்டா, கேம்பல் தான். பாருங்க, ஒரு பாக்ஸ் இது குடுத்திருப்பாங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒருத்தர பத்தி குடுத்திருப்பாங்க. பூலித்தேவர் படை ஒன்றிற்கு தலைமையேற்றவர் தான் இந்த ஒண்டி வீரன். எதிரியின் கோட்டையில் நான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு இந்த ஒண்டித்தேவர் ஒண்ணு சொல்லியிருப்பார். எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாருன்னா, அவரோட ஒரு கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். ஒரு கை இல்லாம தான் இருப்பார். ஒரு கை துண்டிக்கப்பட்டவர். அந்த ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, எதிரிகளோட தலைய நான் எத்தனையோ 1000 தலைகள வெட்டுனதுக்கு பரிசு தான் இந்த ஒரு கை போனது எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒண்டி வீரன் யாரோட படையில இருந்தாரு? யாருக்கு அ இதா இருந்தாருன்னு கேட்பாங்க. பூலித்தேவருக்கு. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்ப பூலித்தேவரோட கதை முடிஞ்சது. அதுக்கடுத்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வந்து 1730ல அவங்க பிறக்குறாங்க. இது வந்து அவங்க ஆட்சி பண்ண வருஷம் கிடையாது. பிறந்த வருஷம். 1730ல பிறந்திருப்பாங்க. 96ல இறந்திருப்பாங்க. ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதி, சங்கந்தி முத்தாத்தாள் இவங்க 2 பேருக்கும் 1730ல ஒரே மகளா பிறந்தவங்க தான் இந்த வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனால, இவரு ஒரு ஆண் மாரி அவங்க அப்பா அவர வளர்த்துருப்பாங்க. ஆண் வாரிசு இல்ல இல்லையா? அதனால பெண்ணவே ஆண் மாதிரி வளர்த்துருப்பாரு. பாருங்க வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், வில்வித்தை எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருதுன்னு எல்லா லாங்குவேஜும் கத்துருப்பாங்க. ஒரு கட்டத்துல வேலு நாச்சியார சிவகங்கையை சேர்ந்த மன்னர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை எல்லாம் பக்கத்து பக்கத்து தான். அவன் பக்கத்து ஊரு அரசருக்கே கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண் குழந்தை பிறக்குது. ஒரே பொண்ணு தான் இவங்களுக்கும். வெள்ளச்சி நாச்சியார் அவங்க பேரு. இவங்க வேலு நாச்சியார், அவங்க வந்து வெள்ளச்சி நாச்சியார். நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அ இப்படி பாருங்க, வேலு நாச்சியாரோட அம்மா, அப்பா, வீட்டுக்கார் எல்லாத்துலயும் முத்து, முத்துன்னு பேர் வரும். பாருங்க. செல்லமுத்து, சங்கந்தி, முத்தாத்தாள், முத்து வடுகநாதர். இந்த 3 பேர் பேர்லயும் முத்து, முத்துன்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஓகே கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. இவங்க வந்து சந்தோஷமா முத்து வடுகநாதரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. 1772ல 72ல என்ன ஆகுது அப்டின்னா, பாஞ்சோர் அப்டிங்கிற இடத்துல வச்சு காளையார் கோயில் சாரி பாஞ்சோர்ன்ற ஒரு பிரிட்டிஷ்காரரு காளையார் கோவில்ன்ற இடத்துல வச்சு முத்து வடுகநாதர கொன்னுருவாரு. ஆக்சுவலா இதுக்கு பேக்கிரவுண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அ முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாருக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிருவாரு. அந்த மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு, இந்த காளையார் கோயிலுக்கு போம்போது எப்பயுமே தனியா தான் போவாராம். இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த கோயிலுக்கு போகும்போது, அங்க வச்சு இந்த பாஞ்சோர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து படையோட போயி, அங்க வச்சு முத்துவடுகநாதர கொன்னுருவாங்க. பாருங்க, ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க கூட போம்போது தான் இறந்திருந்தாலும், வேலு நாச்சியார் வந்து வீட்டுக்கார் மேல அவ்வளோ ஒரு பாசமா இருப்பாருங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்ப என் வீட்டுக்கார கொன்னவங்கள நான் பழி வாங்கி, இதே என் அரசாங்கத்த நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
கோபால நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தவர் திண்டுக்கல்ல இருப்பாரு. திண்டுக்கல் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல கோபால நாயக்கரோட பாதுகாப்புல தன்னோட மகளையும் கூட்டிட்டு போய் அங்க சரண் அடைஞ்சிருவாங்க. அவருதான் கிட்டத்தட்ட 8 வருஷம் இவங்கள வந்து பார்த்துக்கிருவாரு. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. எத்தனை ஆண்டுகள் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர் பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்னு. 8 ஆண்டுகள். யார் யாருன்னா, வேலு நாச்சியாரும், மகளும் 2 பேருமே தான். ஆனா இவங்க சும்மாலாம் இல்ல. அந்த 8 வருஷமுமே படைகளையும், திட்டங்களையும் தீட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியான நேரம் வரும்போது திரும்ப போயி அவங்க நாட்ட வந்து மீட்கணும் அப்படிங்கிறத. பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மைசூர் ஹைதர் அலிக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க. யார் மூலமான தளவாய் தாண்டவராயனார். அவங்க தான். தாண்டவராயர் தான் அமைச்சர். அமைச்சர் யாருன்னு கேட்பாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டவராயர் தான். என்னன்னு லெட்டர் போடுறாங்கன்னா, 5000 காலாட்படையும், 5000 குதிரைப்படையும் வேணும்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க. உருது மொழியில போடுறாங்க. அதான் முக்கியம். ஏன்னா, இவங்க உருது மொழியில வந்து திறமையானவங்க இல்லையா? அவர் வந்து ஹைதர் அலி வந்து முஸ்லீம். அப்ப அவங்கலாம் உருது தான் அப்பல்லாம் தெரியும். இப்ப மாரி இங்கிலீஷ்லாம் யாரும் கத்துக்க மாட்டாங்க. ஹிந்தி கத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட லாங்குவேஜ்லயே லெட்டர் போடுறாரு. போட்ட உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவரு திண்டுக்கல்ல இந்த ஹைதர் அலிக்கு வந்து ஒரு டீமே இருப்பாங்க. ஏன்னா, அப்பல்லாம் மதராஸ் மாகாணம் அ பிரிட்டிஷ்காரங்க மதராஸ் மாகாணம்னு பிரிக்கும்போது, இந்த மைசூரு இது எல்லாமே ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒண்ணாவே தானே இருந்தது. அதனால மைசூருல இருந்தவர் தான் இந்த ஹைதர் அலி. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே அவர் வந்து திண்டுக்கல்ல இருந்த அவரோட படைத்தலைவர். அது யாருன்னு கேட்பாங்க. சையத். சையதுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு 5000 காலாட்படையும், குதிரைப்படையும் அனுப்பி வையின்னு ஆர்டர் போடுறாரு. ஏன்னா, பக்கத்துல இருக்கவங்க தானே அப்படியே ஈஸியா ஷிஃப்ட் பண்ண முடியும். மைசூர்ல இருந்து அவங்க திண்டுக்கல் வர முடியுமா? அதனால பக்கத்துல திண்டுக்கல்ல இருக்கிற அவரோட டீமவே அனுப்பி வைக்க சொல்றாரு. இப்ப இதுக்கிடையில ஒரு கதை சொல்லுவாங்க சுவாரஸ்யமா. இந்த மாரி முதல் லெட்டர் போட்டுருவாங்க. ஹைதர் அலி அத வந்து அவரே மராத்திய போர்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அத கண்டுக்க மாட்டாரு. என்னடா பதில் எதுவும் வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி 3 பேரு மருது சகோதரர்கள் அ 3 பேரு போயி இவங்கள பார்க்க போவாங்க. யார? ஹைதர் அலிய. அப்ப ஹைதர் அலி வந்து இப்டி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. ஆனா உங்க ராணி ராணின்னு சொல்றீங்களே, அவங்க வராம உங்கள இப்டி அனுப்பி வச்சிருக்காங்களே, அப்புறம் எனக்கு என்ன மரியாதைன்ற மாரி ஹைதர் அலி கேட்பாரு. அப்ப டக்குன்னு அந்த 3 பேர்ல நடுவுல இருக்கிறவங்க தலப்பாய கழட்டிட்டு முடிய இது பண்ணுவாங்க. பார்த்தா அதுதான் வந்து வேலு நாச்சியார். கிட்டத்தட்ட 45, 50 வயசு ஆயிரும் அப்பயெல்லாம் அவங்களுக்கு நெருக்கி. அப்போ அவரு ஷாக் ஆயிருவாரு. ஒரு லேடி இவ்ளோ தைரியமா இன்ன வரைக்கும் நான் ஆண் நெனச்சேன். இவ்வளவு ஒரு கம்பீரமா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அவரு கூட உருது மொழியில ரொம்ப நேரம் பேசுவாங்க. அவங்க லாங்குவேஜ்ல பேசின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதுல ஒரு பாசம் வந்துரும் இல்லையா? அப்ப அவரு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இது சொல்லப்படுற கதை. அடுத்தது இவங்களோட ஹெல்ப் எல்லாம் வச்சு சிவகங்கைய வந்து 1780ல திரும்ப மீட்கிறாங்க. 80லன்னு போதும் பாருங்க. அவங்க 30ல பிறந்தவங்க. 80ல வந்து மீட்கிறாரு. அப்படின்னும்போது 50 வயசு. 50 வயசுல ஒரு லேடி ஒரு போருக்கு போயி சுத்தி இத்தன ஆண்கள வந்து துணையா வச்சு, இவ்ளோ பேர்கிட்ட சப்போர்ட் வாங்கி, குழந்தையும் கையில வச்சுக்கிட்டு, அவரோட பொண்ணையும் பாதுகாத்துக்கிட்டே, அவங்க நாட்டவே கைப்பற்றாங்க. அப்ப இருக்கிறதுலயே எவ்வளோ பெஸ்ட். பூலித்தேவர விட வேலு நாச்சியார் தான் திறமையானவங்க. யாரு? இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல மெயினா சகோதரர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த படை தளபதிகள் தான் அந்த மருது சகோதரர்கள். அவரோட ராஜாவ கொன்னுட்டாங்கன்ற கோவத்திலயும், ராணிக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் இவங்க கூடயே இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு இவங்களோட நம்பிக்கைக்குரிய தோழி யாரு அப்டின்னா, குயிலி அப்டிங்கிற ஒருத்தி. அந்த குயிலி தான் இவங்ககிட்ட இருக்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவியா இருந்திருப்பாங்க. அந்த பெண்கள் படைப்பிரிவோட பேரு உடையாள். யார் இந்த உடையாள்? ஏன் இந்த உடையாள்ன்ற பேர் வச்சிருக்காங்க அப்டின்னா, இந்த குயிலிய பத்தியும், வேலுநாச்சியார பத்தியும் அந்த பக்கமா இவங்க போனத பார்த்துருப்பாங்க. அப்ப பின்னாடி வந்த பிரிட்டிஷ் வந்து இவங்கள "நீ பார்த்தியா? இவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுன்னு" சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருவாங்க. நீங்க என்ன கொன்னாலும் நான் அவங்கள காட்டிக் குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடையாள வந்து கொன்னுருவாங்க. ஒரு ஆடு மேய்க்கும் பெண் தான் இந்த உடையாள். அப்ப இத வந்து அம் வேலுநாச்சியார் கிட்ட சொல்லுவாங்க. இப்படி நம்மள பத்தி உளவு கேட்டாங்க. அத சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆடு மேய்க்கிற பெண் உயிரையே விட்டுருச்சுன்னு சொல்லவும், அவங்களுக்காக அழுதுட்டு, அவங்க இந்த எதிர்த்து சண்ட போட போவாங்க இல்லையா பிரிட்டிஷ, அப்ப அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு நடுகள் உடையாளுக்கு செஞ்சுட்டு, இவங்களோட தாலிய கழட்டி அந்த உடையாளுக்கு போடுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை செலுத்திட்டு போவாங்க.
அதனால அந்த படைப்பிரிவுக்கும் உடையாள்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுமாரி குயிலி யாருன்னா, அந்த குயிலி பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து அம் தலைமை தாங்குனா கூட, இவங்க குயிலி என்ன ஆயிருக்கும்னா, அங்க போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, "ஃபர்ஸ்ட்டு நான் அங்க போயிட்டு, உள்ள நான் நுழைஞ்சுட்டு, நாங்க வந்து எங்க அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக, உங்களுக்கு உள்ள இருந்து ஏதாவது ஒரு தீ, அ வெ சத்தமோ, தீ வந்து எரியறதோ, ஏதோ ஒரு சிக்னல் நாங்க குடுப்போம். நீங்க அத பார்த்ததுக்கப்புறம் உள்ள வாங்கன்னு" சொல்லியிருப்பாங்க. அதாவது உள்ள இருக்கிற அந்த ஆயுத கிடங்க நாங்க எப்படியாவது அழிச்சுர்றோம். அழிச்சோனே அவங்களுக்கு அந்த வெளிய தெரியும் இல்லையா? பெரிய வெடி சத்தங்கள் எல்லாம் கேட்கும். ஆயுதக்குமே குமிச்சு வச்சிருக்கு கிடங்கு. அது நீங்க கேட்கும்போது உள்ள வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சரி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குயிலி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த ஆயுத கிடங்கு வெடிக்கும். வெடிச்ச உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவங்க நெனச்ச மாதிரியே குயிலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அதுக்கப்புறம் தான் உள்ள போய் அட்டாக் பண்ணி, நாட்டெல்லாம் கைப்பத்தி இப்ப ஜெயிச்சுட்டாங்க. ஆனா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப வேலு நாச்சியார் குயிலிய தேடுறாங்க. எங்க குயிலிய காணோம்? இந்த வெற்றிக்கு காரணமே அவங்க தான்னு சொல்லி, அப்பதான் சொல்றாங்க, குயிலி வந்து அந்த நெருப்பு ஆயுத கிடங்க வந்து எரிக்கிறதுக்காக, நெருப்பு வைக்கிறதுக்காக தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அத சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க வேலு நாச்சியார். அந்த அளவுக்கு குயிலி வந்து வேலு நாச்சியாருக்கு வந்து ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. இப்ப 2 பேர் பார்த்துட்டோம். நீங்க கதையா தெரிஞ்சுக்கோங்க இத. ஐயோ! ஐயோன்னு படிக்க வேண்டாம். ஜஸ்ட் கதையா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வேலுநாச்சியார்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரி. அ ஒரு ராஜாவுக்கு பொண்ணா இருக்காங்க. பக்கத்து ஊர் ராஜா கட்டி குடுக்குறாங்க. அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணி அ ஆனா எதிரிகளால கொல்லப்படுறாரு. இவங்க இவங்க சப்போர்ட்டோட போயி இவங்களெல்லாம் வச்சு கொல்றாங்க. இவங்களுக்கு இந்த படையில வந்து உடையாள், குயிலி எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளோதான் அந்த கத. இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆக்சுவலா இந்த கதை வந்து பாடம் வந்து ஒரே இதில போட்டுறலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் பெருசா போகும் போல. அதனால இந்த 2 மட்டும் நீங்க இதில தெரிஞ்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன்லருந்து 2வது பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா, ரொம்ப ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் ரொம்ப லென்த்தியா போனாலும் உங்களுக்கும் கொஞ்சம் போரிங் ஆயிரும். நோட்ஸ் எடுக்கவும் கஷ்டமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு பூலித்தேவரையும், வேலுநாச்சியாரையும் பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன் பத்தியும் நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இந்த 3 பேர பத்தியும் நம்ம அடுத்த பார்ட்ல மீட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான லெசன்ப்பா. அதனால அந்த லெசன நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. இதுலருந்து கொஸ்டின் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையே நீங்க பார்க்கவும் முடியாது. அதனால இந்த லெசன நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஜஸ்ட் கூட யாராவது இருந்தாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணி படிங்க. இன்னும் கத மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.